இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லயே சொல்லியிருந்தோம். அடுத்து வர போற வீடியோஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, மண்டல வாரியாக எல்லாத்தையுமே நம்ம அலச போறோம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம மண்டல வாரியாக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம இயல்பா எப்படி பிரிப்போம் ஹரிஷ்? சென்னை, அதே போல பாத்தீங்கன்னா வடக்கு, டெல்டா, கொங்கு, சவுத், இப்படிதான் நம்ம 5 மண்டலம் வழக்கமா. சரி, நம்ம இப்ப எப்படி போலாம்? ஒரு ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போயிடலாமா? இல்லன்னா ஏன் எதுக்காக சொல்றேன்னா, சில மண்டலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியோட டாமினேஷனே இருக்கும். சில மண்டலத்துல இன்னொரு கட்சி இருக்கும். இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை மட்டும் முதல்ல எடுத்து அதை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா, என்ன இவங்க ஒரே கட்சி பேரை சொல்றாங்க, அப்ப இது ஒன் சைடா எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்றதுனால நான் ஒரு ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஒரு மாவட்டம் எடுத்துக்கலாம், இப்படியே சுத்தி சுத்தி வரலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்படி ஆகவே அந்த வகையிலே முதல்ல பார்க்க போறது தென் மண்டலம், சவுத்துல இருந்து ஆரம்பிப்போம். விருதுநகர் தொகுதி. விருதுநகர் தொகுதியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது விருதுநகர் மாவட்டத்துல. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி 7 தொகுதிகள் வருது. சாத்தூர் சொல்லிட்டீங்களா? ரைட், சாத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? சாத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சாத்துங்க கிஷோர் ப்ரோ. இப்போ ஆட்சியில் இருக்கிறது இந்த மாவட்டத்துல எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த கட்சி வச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு தொகுதியை தவிர மீது எல்லாமே திமுக கிட்ட தான் இருக்கு. திமுக வசம் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தவிர, ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தான் அதிமுக வசம் உள்ளது. இந்த சூழலில் 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியின் முடிவில் தற்போதுள்ள கூட்டணி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அப்படியே தேர்தல் நடந்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பாக்குறோம். சாத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ தான் இப்ப இருக்காங்க, திமுக கூட்டணியில எம்எல்ஏ. இந்த தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க, உங்களுடைய சர்வே என்ன சொல்லுது? இன்னைக்கு தேர்தல் நடந்தா அதிமுகவுக்கான வாய்ப்பு அங்க பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 42.93% வாக்குகள் அவங்க 43% வாக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 43%. அதாவது அதிமுக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த இப்படியே இன்னைக்கு இருக்கிற தமிழக வெற்றி கழகம் வருது, என்டிஏ வருது, அதெல்லாம் எதுவுமே இல்லாம அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல கூட்டணி இருக்கும், அந்த கூட்டணியோட அப்படியே போனாங்க அப்படின்னா 43% வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. திமுக கூட்டணிக்கு 33% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தமிழக வெற்றி கழகமுக்கு 5.2% வாக்குகள். அதே போல இன்னைக்கு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி 5.31% வாக்குகள். நாம் தமிழர் கட்சிக்கு 6.68% வாக்குகள். கிட்டத்தட்ட 7% நாம் தமிழர் கட்சி வராங்க. ஆமா, எனக்கு என்னன்னா, நாம் தமிழருக்காக பேசுறதே நினைக்க வேணாம். பொதுவாகவே நான் எல்லா இதுவரைக்கும் கருத்து கணிப்புகளும் பார்த்திருக்கேன். எப்பயுமே கருத்து கணிப்புல சொல்றதோட நாம் தமிழருக்கு அதிகமா தான் வரும். 1 விழுக்காடு 2 விழுக்காடாச்சும் குறைஞ்சது அதிகமா தான் வரும். அதனால அந்த ஒரு பார்வையிலேயே நான் எடுத்துட்டேன். 7% கூட கணிசமான வாக்குகள் இல்ல. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 5.3%, தமிழக வெற்றி கழகம் 5.2% இருக்காங்க அப்படின்ற நிலையில நாம் தமிழருடைய வாக்குகள் 7% கணிசமான வாக்காக தான் நம்ம அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும், சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும். சரி, இருக்கட்டும். அதுல உங்க சர்வே படி இப்படி வந்திருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ திமுக வெற்றி வாய்ப்பு இழக்கும், அதிமுக அந்த தொகுதியை கைப்பற்றும் அப்படிங்கிறதா இன்றைய நிலவரம். அடுத்த தொகுதிக்கு நம்ம போயிடலாம். சிவகாசி சொல்லுங்க. இப்ப அவங்க திமுக தான் இருக்கு, திமுக கூட்டணி தான் இருக்கு. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்காங்க. இப்போ அதாவது நாளைக்கு தேர்தல் அங்க நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு அது ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட 1% வித்தியாசம் தான் இருக்கு. 1% கூட 0.6 அவ்வளவுதான் வருது, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். 35% வாக்குகள் அதிமுக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 34.2% திமுக கூட்டணி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு 8.55% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 6.32, நாம் தமிழர் கட்சிக்கு 8.82, கிட்டத்தட்ட 9% வாக்குகள் கணிசமான வாக்குகள். அதாவது 9% வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வராங்க அப்படின்றது உண்மையிலேயே உங்களுடைய சாம்பிள்ஸ் அடிப்படையில அந்த தொகுதியில சிவகாசியில 9 விழுக்காடு கிட்ட வாக்குகள் இருக்குன்னு சொல்றீங்க. கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. அதுல ஒரு 7 பேர் இருக்காங்க, 7% பேர். இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா எப்ப மாறுவாங்க அப்படின்னா, இவர்கள் எந்த கூட்டணி வெற்றி வகையை சூடும் அப்படின்றத பாக்குற பாப்புலர் ஒபினியன் அப்படின்னு வரும்போது பர்செப்ஷன்ல இவங்க சேருவாங்க அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அப்படி பார்க்கும் பொழுது வலுவான ஒரு கூட்டணியை அதிமுக உருவாக்கும் என்றால், இன்றைக்கு வலுவான கூட்டணியை திமுக வைத்திருக்கிறது அப்படின்னு பேசப்படுகின்ற சூழல்ல அப்பவே நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லைன்னு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, வலுவான கூட்டணி கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த வலுவான கூட்டணி வரும் பொழுது அதற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த 3ல எந்த காம்பினேஷன் அமைஞ்சாலும்
அந்த தொகுதியை தட்டி தூக்கிடுவாங்க. தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், என்டிஏவா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம். ஏன்னா இதெல்லாமே அதிமுக. நான் இப்ப என்ன திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், நீங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் செல்ல போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாம் தமிழர் கட்சியும் அந்த கூட்டணியில இருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக நான் கருதுறேன். அதாவது இல்ல அதிமுக அதற்கான முனைப்பை காண்பிக்க வேண்டும்ன்றதான் நான் சீமான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்ல சீமான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதை விட நீங்க வந்துட்டு இதற்கான முன்னெடுப்பை யார் எடுக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இதுக்கான அதுக்குதான் கூடுதல் பொறுப்பு. இந்த முன்னெடுப்பை அவங்க தான் எடுக்கணும். அப்படி எடுத்தாலே இவங்க 50% தாண்டி போறாங்க. நீங்க சாத்தூரையும் சிவகாசியும் எடுத்து பாருங்க. ஒரு நீங்க தமிழக வெற்றி கழகத்தையும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியையும் அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர முடிந்தால் 50% மேல போறாங்க. 52, 53 அந்த மாதிரி போறாங்க. அதாவது கம்ப்ளீட் ஸ்வீப். ஆல்ரெடி சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து செய்யக்கூடிய வேலை பார்ப்பாங்கல்ல தொழிலாளிகள், அவங்க வந்து திமுக மேல மாபெரும் அதிருப்தியில இருக்கதா சில நம்பர். அதைத்தான் சொல்றேன் நான். இப்ப நீங்க இந்த அதிருப்திய நீங்க ஒரு ஒரு சுனாமியா நீங்க கொண்டு போறோம். அதாவது ஒரு அரசியல் சுனாமியாக நீங்கள் அதை கொண்டு போக முடியும். யாருக்கு எதிராக திமுகவை வீழ்த்துவதற்கு. ஆனா பாஜக அதை யூஸ் பண்ணிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இது நரேட்டிவ்ன்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நாடாளுமன்ற தேர்தலில் ராகுலா மோடியா அப்படின்றதுதான் பிரதானப்படுத்தி பார்க்கப்படுகிறது. தேசிய அளவிலான பிரச்சனைகள் தான் பேசப்படும். இங்கே சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது திமுகவா அதிமுகவா என்று பார்க்கப்படுவதுதான் வழக்கம். இப்ப திமுகவா அதிமுகவா என்று பார்க்கப்படும் போது திமுக அவங்க வந்து ஒரு கூட்டணியை அவர்கள் அமைத்து விட்டார்கள். சரியா? இந்த கூட்டணியை வலுவாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா அவங்க காய்களை அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்சி திமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்றேன் நான். அப்படின்னும் பொழுது நீங்க இந்த பக்கம் அதிமுக அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்போ அவங்கதான் அந்த கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா 3வது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சியை நான் பாக்குறேன். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்கு எதுல இருக்கு, என்ன தேவை அப்படின்னா இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா இதற்கு நீங்கள் ஒரு 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 கூட்டமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். நேற்று முன்தினம் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பேசின அந்த பேச்சுல கூட பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு நாங்க காரணமா இருந்தோம். இந்த தடவை அது நடக்காதுன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அது என்ன பொருள்? நீங்க இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நரேட்டிவ் என்னவாக இருந்திருக்குன்னா சமரசம் இல்லாமல் எங்களுடைய பயணத்தை தொடர்வோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மை, அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது எது வரைக்கும் வந்து சாத்தியம்னா நீ ஓட்டு போடு போடாம போ அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க கடந்து போகிற வரைக்கும் அது ஓகே. ஆனால் இனிமேல் நீங்கள் 3வது பெரிய கட்சியாக நீங்கள் வந்துவிட்ட பின்னர் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பு என்னன்னா இங்க யார் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வரீங்க. அப்படி வரும்பொழுது நீங்கள் தொடர்ந்து ஒருவர் அதாவது இது தவறான ஆட்சி, இது வந்து சமூகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் வந்து எப்படியாவது தக்க வச்சுவேன்னு நினைக்கும் பொழுது அந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியா நீங்க இருக்கீங்க போது நீங்கள் அதை அந்த அந்த முன்னெடுப்புல பங்கு எடுக்கணும். நீங்க அந்த பங்கு எடுக்காம நான் ஓரமாவே நிற்பேன், எனக்கு நீ 2031 நீ கொடுத்தா கூட 2036 நீ கொடுத்தா கூட நீங்க பேச முடியாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம், நீங்க இன்னைக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. நீங்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு சக்தியாக உயர்ந்து நிற்கிறீர்கள் அப்படிங்கும் பொழுது வீம்பு பிடிக்காம இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்துல அந்த முனைப்பை காண்பிக்க வேண்டிய கட்சி எதுன்னா அதிமுக சொல்ல வரீங்க. அடுத்த தொகுதிக்கு போயிடலாம். நம்ம விருதுநகர்ல இப்ப வந்து திமுக தான் அந்த தொகுதியை வந்து இப்ப கைப்பற்றி அவங்களுடைய இதுதான் இருக்குது. இந்த நிலையில் இன்று தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும்? ஹரிஷே சொல்லுங்க. விருதுநகர்ல அதிமுகவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 42% வாக்குகள் அதிமுக கிடைக்கிறதுக்கான, அதிமுக கூட்டணி கிடைக்கிறதுக்கான, அதிமுக கூட்டணிக்கு 42 விழுக்காடு வாக்குகளும், திமுக கூட்டணிக்கு 34.64%, 35 விழுக்காடு கிட்ட, 35. தமிழக வெற்றி கழகத்திற்கு 7.51, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5.67%, நாம் தமிழர் கட்சிக்கு 5.23%. அந்த கருத்து இல்லைன்னு சொல்றவங்க 5.04%. இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த தொகுதியை நம்ம கடைசி ஒரு தடவை சொல்ல மிஸ் பண்ணிட்டோம்.
சிவகாசி பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியே ரெண்டுமே வந்து சம அளவுல நிக்குது. கூட்டணியை பொறுத்து அந்த முடிவு என்ன அப்படின்றது தெரிய வரும்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது விருதுநகர்ல நீங்க சொல்லியிருக்கீங்க திமுக தோல்வி அடையும், அவங்களுடைய தொகுதியை அவர்கள் இப்பொழுது இழப்பார்கள், அதிமுக அதை மீண்டும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்ல வரீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த இன்னும் 4 மாவட்டங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே திமுக கூட்டணி இருந்தது. எல்லாத்துலயுமே இப்ப அதிமுக கூட்டணி, அது இப்ப இருக்கிற கூட்டணியே வந்தாலும் தேர்தல் நடந்தாலும் வென்றுவாங்க அப்படின்னு விருதுநகர்ல வர்றதுக்கான ஏதாச்சும் குறிப்பிட்ட காரணம் இருக்குதா? வெறுமனே ஆட்சி மீதான எதிர்ப்பாலை மட்டுமே காரணம், அல்லது அதிமுக இருக்கிற ஆதரவுன்னு அது அப்படி பார்க்க முடியலையே. நம்புற உங்களுக்கு அதிமுக மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, 2வது ஆட்சி மீதான அதிருப்தியும் இருக்கு, 3வது காரணம் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அதிமுகவோட தேமுதிக அப்படிங்கிற வித்தியாசம் 2021க்கும் இப்பக்கும். 2021 தேமுதிக அமமுகவோட இருந்தாங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அமமுக கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஆமா, வாக்குகள் கணிசமா பிரிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாயுடு சமூகத்துடைய ஆதரவு வந்து அமமுகவுக்கு போயிருந்தது. ஸோ அதை வந்து 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் தேமுதிகவோடையும் பாஜக தரப்புல பேசினாங்க, அமமுகவோடையும் பேசினாங்க. ஆனா தேமுதிக அதிமுக சூஸ் பண்ணி கொஞ்சம் வயசா சூஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ விருதுநகர்ல தேமுதிக அதிமுகவோட சேர்ந்து பயணிக்கிறதுனாலதான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது மாறினதுக்கு முக்கியமான பங்கு வந்து தேமுதிக கூட்டணியில இப்ப வந்திருக்கிறது தான் முக்கியமான. ஆமா, நம்ம பார்க்கலாம் 21க்கும் 26க்கும் பெரிய வித்தியாசத்தை அதான் ஏற்படுத்த போகுது. கண்டிப்பா. சரி, அடுத்து அருப்புக்கோட்டை. இப்ப திமுக வசம் தான் இருக்கு. அருப்புக்கோட்டையிலையும் முடிவுகள் வந்து இதை நானே படிச்சிருந்தேன். அருப்புக்கோட்டை தொகுதியையும் அதிமுகவே கைப்பற்றும் என்கிறது உங்களுடைய கணிப்பு? இல்ல, அருப்புக்கோட்டை நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா KKS ராமச்சந்திரன் அவர்கள் தான் எம்எல்ஏ, அமைச்சர். அமைச்சர் அவருடைய தொகுதியில அதிமுக வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அவர் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதி. ஆமா, அவர் படுதோல்வி அடைவார்னு உங்களுடைய சர்வே சொல்லுது. பெரிய நம்பர் வித்தியாசத்துல சொல்லுதுங்க. 31 விழுக்காடு தான் திமுக கூட்டணிக்கே வரும்னு சொல்றீங்க, அதிமுகவுக்கு 47 விழுக்காடு வரும்னு சொல்றீங்க. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்களோ? இல்ல, நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கோ, என்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற கட்சிகள் அப்படி சொல்லுங்களேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு 6.09%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 6.26%, நாம் தமிழர் கட்சிக்கு 5.43%, இதர அல்லது கருத்தில்லைன்னு சொல்றவங்க 4.42%. அப்ப இது வரைக்கும் நம்ம 4 தொகுதி பார்த்திருக்கோம். சாத்தூர் திமுக கிட்ட இருந்து அதிமுக பெறுதுன்னு நம்ம பாக்குறோம். சிவகாசி திமுக கிட்ட இருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல முடியாது, கூட்டணியை பொறுத்து என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விருதுநகர் திமுகவிடமிருந்து அதிமுக கைப்பற்றுகிறது அப்படின்னு வந்து, அருப்புக்கோட்டையும் திமுக வசமிருந்து அதிமுகவே கைப்பற்றுகிறது அப்படின்னு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம ராஜபாளையம் பார்க்க போறோம். இங்கே அதே நிலை தான் தொடருது ஹரிஷ். எனக்கு எங்க ரொம்ப பயாஸ்டா போயிட்டு இருக்குதா எப்படி? கிட்டத்தட்ட 234ல 200க்கு மேல அதிமுகவே ஜெயிக்கிற மாதிரி போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து முக்குளத்தோர் கம்யூனிட்டியோட சப்போர்ட்டும் மறுபடியும் கிடைச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 2வது நாயுடு கம்யூனிட்டியோட சப்போர்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. சில தொகுதிகளில் தலித் சமூகத்துடைய வாக்குகளும் அவங்களுக்கு வந்து கணிசமா அதிமுக கிடைக்கிறத பார்க்க முடியுது. தலித் சமூகத்துடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிறாங்க. அந்த பிரிவுகள் என்ன ஆகுது அப்படின்னா திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதங்களை குறைக்குது பல தொகுதிகள். புரியுது. இதுல நான் பார்க்கக்கூடிய நேயர்கள் நண்பர்கள் புதுசா இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோடா பாக்குறீங்க அப்படின்னா என்னையா வரதெல்லாம் அதிமுகவே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டாம். 234 தொகுதி நம்ம பார்த்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது அப்படி இருக்க போறதில்லை. இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல அந்த கூட்டணி காம்போலாம் செட் ஆனதுனால அப்படி மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா தொகுதியிலும் அப்படி இருக்குமாங்கிறத நம்ம போக பார்ப்போம். அந்த அடிப்படையில ராஜபாளையம் தொகுதியை அதிமுக கைப்பற்றுகிறது. 35 விழுக்காடு வாக்குகளும், திமுக 31.5 விழுக்காடு வாக்குகளும் பெறுது. தமிழக வெற்றி கழகத்துக்கு 4 விழுக்காடு கொடுத்துருக்கீங்க. 4.16 தமிழக வெற்றி கழகம். உண்மையிலே அவ்வளவு கம்மியா இருக்குமா? இல்ல, உங்களுக்கு வந்து சிட்டி ஏரியால நல்ல சப்போர்ட் இருக்கு, பட் கிராமப்புறங்கள்ல உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் இல்லைன்னு. இதுல பாருங்க, ஒரு வியத்தகு விஷயம் அல்லது வந்து ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஏ அவங்க 12.48 விழுக்காடு வாக்குகள் அங்க வச்சிருக்காங்க, கணிசமான வாக்குகள் வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 13.17 13% ஓட்டு வந்து அந்த தொகுதியில ராஜபாளையம் தொகுதியில நாம் தமிழர் கட்சி பெறும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணிப்புகள் கூறுது. அதாவது பெரிய நம்பராகவே இருக்குது. இரட்டை இலக்கத்துக்கு வரக்கூடிய தொகுதிகள்ல இது ராஜபாளையம் முக்கியமான தொகுதியா இருக்குது. அதனாலதான் நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன், நாம் தமிழர் கட்சியுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். நாம் தமிழர் கட்சி மட்டும் முடிவு செய்தால்
நாம் தமிழர் கட்சியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் திமுக வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து கூட அகற்றப்படும் அப்படின்றத நோக்கி தான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சொல்லுது. எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது பார்க்க முடியும். 11 விட மோசமான ஒரு தோல்வியை நோக்கி திமுக போகும் கண்டிப்பா. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இல்லைன்னா அந்த 4% நாம் தமிழ் தான் போகுமா? ஒருவேளை இந்த காலத்துக்கு வராம இருந்திருக்கு. இல்ல, இது இந்த 4% வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய விஜயோடைய அபிமானிகள். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு அனைவரும் அறிந்த ஒரு முகம், சரியா? ஸோ விஜய்க்குன்னு ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே இருந்திருக்காங்க. இந்த எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவருடைய தொண்டர்களா அவங்க மாறுறாங்க. இல்ல, தொடர்ந்து என்ன சொன்னாங்க, விஜய் காலத்துக்கு வந்து நாம் தமிழருடைய வாக்கு பிரியும் சொன்னாங்க. பட் இந்த தொகுதியில வந்து நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட 13% சொல்றேங்க. விஜய் வருவதனால் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ற அந்த கூற்றே முதல்ல தவறான கூற்று. நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்களையும் கடந்து கட்சிக்காரங்க ஒரு 8 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க, இல்லை ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க, 36 லட்சம் வாக்குகள் சொல்றோம் இல்லையா? 36 லட்சம் வாக்குகள் என்பது அந்த 26 லட்சம் பேர் அதுல ஒரு 2 லட்சத்தை கழிச்சு விட்டுருங்க, அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம். மற்றபடி அந்த 24 லட்சம் கோர் ஓட்டர்ஸ். அப்போ வந்து ஒரு ஒரு இந்த சித்தாந்தத்தை ஏற்று, இந்த நிலைப்பாட்டை ஏற்று, இந்த கொள்கையை ஏற்று இவர்கள் நேர கடந்து போய் அந்த தேர்தல் வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கி அங்க போய் நின்று இந்த வாக்கு இயந்திரத்துல அந்த வாக்கை செலுத்துகிறார்கள். அவர்கள் முழுவதுமாக அந்த நாம் தமிழருடைய சிந்தனையில இருக்கக்கூடியவர்கள். எப்படி நீங்க பிரிப்பீங்க? அதாவது சின்னத்தை தேடி போய் அது 3வது பெட்டியில இருந்தாலும் 4வது பாக்ஸ்ல 5வது பாக்ஸ் சில இடங்கள்ல இருக்கு, சின்ன மாறுனாலும் அவங்க போய் அந்த ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க அப்ப அது முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் எப்படி நீங்க மாற்ற முடியாது. சோ அதனால விஜய் வந்து நாம் தமிழர் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றது தவறான ஒரு கூற்று. அது கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பாத்திரலாம். ஏன்னா நம்ம வேக வேகமா போன 234 தொகுதிகள் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்ப அதிமுக கூட்டணி வசம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப தேர்தல் வந்தால் அதிமுகவிடம் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நம்ம சர்வே சொல்லுவோம். அதிமுகவிடம் இருந்து திமுக இந்த தொகுதியை வந்து கைப்பற்றும். ஆமா, அதுதான் வந்து ரிப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா அங்க வந்து உட்கட்சி பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தவரை. இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மேல சில அதிருப்திகள் இருக்கு. 2வது, அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அவரையும் சேர்த்து சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த அதிருப்திகளும் கட்சிக்குள்ள இருக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ அதனால திமுக கூட்டணி 38.7 கிட்டத்தட்ட 39% வாக்குகளை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதிமுகவுக்கு 35%, நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்திற்கு 4.92%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5.81%, கிட்டத்தட்ட 6%, நாம் தமிழர் கட்சிக்கு 11.53%. இதுலயும் பாருங்க, கிட்டத்தட்ட 12% வராங்க நாம் தமிழ். அந்த 11-12% வாக்குகள் இருக்கு, அது எல்லாமே பெரியார் எதிர்ப்பு ஓட்டுகள் தானா? இல்ல, நீங்க ஈவேரா எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்றத வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து சீமானன் சொல்லி அதை கொண்டு போறாரு. அதற்காக வந்து வாக்குகள் உடனே எப்பவுமே நான் சொல்றதுதான், ஈவேராவை வைத்து தேர்தல் எந்த இடத்துலையுமே, ஈவேரா வாழ்ந்த பொழுதும் சரி, ஈவேராவுடைய காலத்துக்கு பின்னரும் சரி, ஈவேராவை வைத்து எந்த தேர்தலையும் யாரும் ஜெயிச்சதும் கிடையாது, தோற்றதும் கிடையாது. தேர்தல் அரசியலில் ஈவேராவை பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஈவேரா சில கருத்துக்களை சொன்னார், அது சமூகம் சார்ந்த சில கருத்துக்களை சொன்னார். பல கருத்துக்கள் வந்து எதிர்மறையாகவும் சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஆதரவு நிலைப்பாடு, எதிர்ப்பு நிலைப்பாடு, அதெல்லாம் தேர்தலில் வந்து உங்களுக்கு பெருசா எதிரொலிச்சது. ஈவேராவை சொல்லி திமுகவும் வாக்கு சேர்க்க போறது இல்லை, ஈவேராவை திட்டுவதனால சீமானுக்கு வாக்குகள் அதிகம் அளிக்க போகுது அப்படின்ற நிலைப்பாடு கிடையாது. இது ரெண்டுமே கிடையாது. இது வந்து பாத்துட்டோமா, நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சியும் பாத்துட்டோம். 11 விழுக்காடு, கிட்டத்தட்ட 12 விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில பெறுறாங்க. அதிமுகவிடம் இருந்து திமுக கைப்பற்றுகிறது அப்படிங்கறத அவங்க சர்வே முடிவு. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது திருச்சூர். இந்த தொகுதி தற்போது திமுக வசம் இருக்கிறது. இதோட முடிவுல பார்த்து சொல்லுங்க. திமுக வசம் இன்னும் சொல்ல போனோம்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய தொகுதி. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஒரு அமைச்சர் கிட்ட அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றும் நம்ம பார்த்தோம். என்ன தொகுதி? அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டை. இப்ப திருச்சொலி சொல்லுங்களேன். திமுக நல்லதான் வேலை பார்த்து வச்சிருக்காங்க போல. எனக்கு 34.72% வச்சிருக்காங்க, 35% கிட்டத்தட்ட. ஆனா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா,
அதிமுகவை விட தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னாடி போகுது. அதாவது கிட்டத்தட்ட 21 விழுக்காடுகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெறாங்க. அப்போ அது இது வந்து அதிமுகவுடைய படும் மோசமான ஒரு தொகுதியா இது வந்து பார்க்கணும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இந்த மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அதிகமாக, ஏன்னா ஒற்றை இலக்கத்துல அவங்க மற்றதெல்லாம் இருக்காங்க, ராஜபாளையம் தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒற்றை இலக்கத்துல இருக்காங்க. அதுல வந்து திருச்சூரில பாத்தீங்கன்னாக்கா அவங்க 21% அப்படின்ற அதிமுக விட 0.5% அதிகமா போறாங்க. சோ அதிமுக 3ஆம் இடத்துக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியிலும் இந்த இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி தொடர்ந்தால் 3ஆம் இடத்துக்கு வரிசையா படிச்சிருக்கீங்க. முதல்ல வரிசையா படிச்சிருக்கீங்க. திமுக வந்து 34.72% இருக்காங்க. அதிமுக 20.08% இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 6.88% இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 21% வாக்குகள் வச்சிருக்காங்க. என்டிகே 7.41%. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அதர்ஸ் நான் ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட 10.28%. அந்த விருதுநகர் தொகுதியிலேயே இந்த விருதுநகர் மாவட்டத்திலே இந்த தொகுதியில மட்டும்தான் ஓட்டு போடாத மக்கள், கருத்து சொல்லாத மக்கள் சொல்லி அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. ஓட்டு போடாதவங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்னது போல பாப்புலர் ஒபினியன் என்ன பார்த்துட்டு இதுல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாங்க. இப்ப ஒருவேளை எல்லா ஊடகமா சொல்ற மாதிரி அதிமுக என்டிஏ அப்படிங்கிற அணி அமைந்தா இந்த தொகுதி கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு தொகுதிக்காக இந்த மாவட்டத்துல தாங்க ஒரு தொகுதி. இந்த மாதிரி பல மாவட்டங்கள் இந்த மாவட்டத்திலேயே முடிவு பண்ற இடத்துல என்டிஏ நீ இந்த மாவட்டத்திலேயே நீ 7 தொகுதிகள் எடுத்தீங்கன்னா ஒரு கால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வந்ததுன்னா சாத்தூர் அடிக்கிறாங்க, இது அடிக்கிறாங்க, சிவகாசி அடிக்கிறாங்க, 8 தாங்க இது விருதுநகர் அடிச்சிடுறாங்க, அருப்புக்கோட்டை அடிச்சிடுறாங்க, ராஜபாளையம் அடிக்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரும் வந்து டச்சன் போல அடிக்கிறாங்க, திருச்சூனையும் அடிக்கிறாங்க, 7 அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வைக்கின்ற பட்சத்துல, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக கூட்டணி இணைகின்ற பட்சத்துல இவர்கள் 7 தொகுதிகளுமே இந்த விருதுநகர் மாவட்டத்தில் அடிக்கிறாங்க. இந்த மிஸ் ஆகிற இந்த 2 தொகுதியுமே கூட அவங்களால கைப்பற்ற முடியாது. அதே நிலைதான் தமிழக வெற்றி கழகத்திலையும் நாம் தமிழரையும் இணைத்து கொண்டு போனாங்க. அதிமுகவுக்கு அதே நிலைதான், 7-7 அடிக்கிறது. அப்ப இப்ப இருக்கிற நிலவரப்படி இந்த கூட்டணி படி பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது தேர்தல் நடந்தால் 5 தொகுதிகளில் அதிமுகவும் 2 தொகுதிகளில் திமுக அணியும் வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. 3வது இடத்துல கண்டிப்பா நாம் தமிழ் இருக்காங்க. ஓகே, என்னப்பா அள்ளி கொடுத்துட்டாங்க அதிமுக அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அடுத்து அதே சமத்துல இன்னொரு மாவட்டத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல பார்க்கலாமா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமான்னு தெரியல. அதுல தொகுதி கூட இல்லைங்க, என்னங்க இது எடுத்த உடனே சரி ஒரு நம்பிக்கை ஊட்டும் மாவட்டமா எடுத்துடலாம் அப்படின்னு தான் விருதுநகர் எடுக்க வேண்டியதாச்சு. பல இடங்கள்ல நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி வந்திருக்குது. எனக்கு கட்சி மாச்சரியம் இருக்கு, ஆனா அதை கடந்த ரிசல்ட் என்னவோ அதை நம்ம மாற்ற முடியாது. அது போக ஏன் வாக்குகள் பிரியக்கூடாது, குறைந்தபட்சம் ஒரு 2-3 அணிகள் 2-3 கட்சிகள் ஒன்றா இணைய வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படிங்கிறது இந்த சர்வே எவ்வளவு தூரம் உணர்த்துது, பல விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக அப்படியே சவுத்துல இருந்து அப்படியே பொங்குக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஒரு அவசர வேலையாக கிஷோர் இப்பொழுது நம்மிடமிருந்து விடை பெறுகிறார். நன்றி, சென்று வாருங்கள். அடுத்த மாவட்டத்துக்குள்ள மறுபடியும் நீங்க வந்துருங்க. இதை மட்டும் நாங்க பேசி முடிச்சு இந்த எபிசோட முடிச்சிடறோம். போயிட்டு வாங்க. அடுத்து கொங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் தான் பார்க்கணும். ஏன்னா அதாவது கொங்குனாலே கோயம்புத்தூர் தான் நம்ம மனசுல ஞாபகம் வரும். ஆனா அதுல நிறைய தொகுதிகள் இருக்கிறதுனால திருப்பூர் முதல்ல பாத்துடலாம். கொங்குல அடுத்த ரவுண்ட் வரும்போது நம்ம கோயம்புத்தூரை பார்ப்போம். திருப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகள் இருக்குது? மொத்தம் 8 தொகுதிகள் வருது. 8 தொகுதிகள் இருக்குது. அதுல 1, 2, 3, 4, 5 தொகுதிகள் அதிமுக வாசல் ஏற்கனவே இருக்கு. ஆமா இல்லையா? 5 தொகுதி அதிமுக கட்டியும் 3 தொகுதிகள் திமுக கட்டியும் 2021 தேர்தல் முடிவுகள் படி இருக்கு. இந்த நிலையில இப்ப தேர்தல் நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். திருப்பூர் நார்த், திருப்பூர் வடக்கு சொல்லுங்க. திருப்பூர் வடக்கு நம்ம வடக்கு நண்பர்கள் திருப்பூர் வடக்குல பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு 36.49% வாக்குகள் இருக்கிறது. 36.5 விழுக்காடு வாக்குகள் திமுக கூட்டணிக்கும்
அதிமுக கூட்டணிக்கு 38.08%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 11.38%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5.69%, நாம் தமிழர் கட்சிக்கு 7.23%. கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இரட்டை இலக்கத்துல வாக்குகள் வாங்குறதாக உங்களுடைய சர்வே சொல்லுது. வெற்றி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அதிமுகவிடம் உள்ள தொகுதி அதிமுகவை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு தான் உங்களுடைய சர்வேவும் சொல்லுது. வெறும் 1.5 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா 1 விழுக்காடு 1.5 விழுக்காடு பொறுத்த வரைக்கும் இறங்கி வேலை செய்யணும்னு நினைச்சு ஒரு வருஷம் செஞ்சாங்கன்னா அவங்களும் மாத்தலாம். இல்ல அவங்க அந்த 1.5 விழுக்காடு இன்னும் 4 விழுக்காடு வாக்கு வித்தியாசமா அதிமுகவும் கொண்டு போகலாம். அவங்க கையில தான் இருக்குது. இல்ல கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்டிஏவோட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா ஸ்வீப் தான். அடுத்து திருப்பூர் தெற்கு. தற்போது திமுக கூட்டணி வசம் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில தற்போது தேர்தல் நடந்தால் என்ன முடிவு வரும் பாருங்க. அப்பா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக 37.98 வாக்குகள் வச்சிருக்காங்க. ஆமா 38 வச்சிருக்காங்க. அதிமுக 32.65% வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 9.20% வச்சிருக்காங்க. என்டிஏ 13.79%. கண்டிப்பா பிஜேபி கோட்டை தான் மாற்றுக்கருத்துல வளர்ந்துருக்காங்க. நம்ம வளர்ந்துருக்காங்க. என்டிகே வந்து 5.56% வச்சிருக்காங்க. அதர்ஸ் கிட்டத்தட்ட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க எவ்வளவுன்னு பார்த்தோம்னா வெறும் 0.82 தான். இல்ல என்ன சொல்றேன்னா அதர்ஸ் நம்ம எடுக்க தேவையில்லை. சில நேரத்துல சொல்லலாம், இல்ல மற்ற விஷயங்கள் விவாதிக்கலாம், நம்ம மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அப்போ திமுகவிடம் இருக்கக்கூடிய திருப்பூர் சவுத் பொறுத்து அது வந்து திமுகவே மறுபடியும் அவங்க தக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் வந்து தக்க வைக்கிறாங்க. மேலும் ஒரு பெரிய கட்சி இந்த கூட்டணியில் சேர்ந்தால் அது மாறலாமே ஒழிய, அல்லது என்டிஏ அமைந்தால் மாறலாமே ஒழிய மற்றபடி மாறுவதற்கான வாய்ப்பு இல்ல. என்டிஏ நல்ல முன்னேற்றம் தான். என்டிஏ 13% 14 கிட்டத்தட்ட சொல்லலாம். ஆமா தமிழக வெற்றிகளும் கிட்டத்தட்ட நெருக்கி 10 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆமா சரி, அதான் இது 3ல எந்த அணி அமைஞ்சாலும் அப்படியே மாறும் அந்த தொகுதியோட முடிவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். தற்போதைக்கு நிலவரத்துக்கு திமுக தொகுதி தான் அது. ஆமா பல்லடம் அதிமுக வசம் இருந்த தொகுதி, அதிமுக வசம் இருக்கிற தொகுதி. முன்னாள் அமைச்சர் MS ஆனந்தன் அவர்களுடைய தொகுதி. சொல்லுங்க நீங்களே. இப்ப MS ஆனந்தன் அவர்களுக்கு தான் இங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுக வந்து 31.63%, கிட்டத்தட்ட 32%. அதிமுகவுக்கு 33.45%, கிட்டத்தட்ட 1.45% வித்தியாசம் வருது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 6.87, கிட்டத்தட்ட 7%. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 20.59%. 21 இல்ல, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, நான் சொல்றேன், இது முடிச்சிருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 5.6%. பல்லடம் வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க பிஜேபி. அண்ணாமலை தலைமையில அமித்ஷாவும் மோடியை கூட்டு வந்தாங்க. அப்போ இங்க இருக்கிற திமுக ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, அங்க கூட்ட கூட்டம் எல்லாம் வடக்கு கூட்டம் தான், இது என்ன காசு கொடுத்து வடக்கு தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா பாருங்க பல்லடத்துல பிஜேபியோட வளர்ச்சி அபார வளர்ச்சி. வடக்கு நண்பர்கள் ஓட்டு வாங்கிட்டாங்களாங்க அது தெரியல, மேபி இருக்கலாம் இல்லாம போகலாம். நான் என்ன நம்புறேன்னா பல்லடத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க, அதுல மாட்டு கருத்தே இல்லை. அவங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து என்னதான் இருந்தாலும் மத்தியில மோடி இங்க ராகுலா இருந்தாலும் களத்துல வந்து அண்ணாமலையை சொல்லி தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. புரியுது. ஆனா மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனா எண்ட் ஆஃப் த டே 1.5 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தொகுதியை அதிமுக தக்க வைக்குது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அதிமுகவிடம் உள்ள தொகுதி அதிமுகவே தக்க வைத்துக் கொள்கிறது. கூட்டணி என்று அமைந்தால் அது மாபெரும் இமாலய வெற்றியாக மாறும் அப்படின்னு. அவினாசி நானே படிச்சிருக்கேன். முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய சிறப்பு. அவினாசி 27.68, கிட்டத்தட்ட 28 விழுக்காடு வாக்குகளை திமுகவும் 41.5 விழுக்காடுகளை அதிமுகவும் 6 விழுக்காடுகளை நெருக்கி தமிழக வெற்றி கழகமும் 12 விழுக்காடுகளை நெருக்கி என்டிஏவும் கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழரும் பெறுவதாக உங்களுடைய கணிப்பு சொல்லுது. இந்த தொகுதியை அதிமுகவை கைப்பற்றும் என்று உங்களுடைய பெரிய டிஃபரன்ஸ். ஏற்கனவே அதிமுகவோட உள்ள தொகுதி தான் இதுவும், இதையும் அதிமுக தக்க வைத்துக் இல்ல. இந்த இடத்துல நம்ம அந்த நான் ரெஸ்பான்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கணக்கு, ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 8% வராங்க. மேபி எலெக்ஷன் டைம்ல வித்தியாசம் பாருங்க, 14 விழுக்காடு வித்தியாசம் காட்டுது. அதிமுக வந்து இன்னைக்கு போய் நின்னாங்கனாலும் அவங்களுடைய அவ்வளவு கூட்டணியோட சேர்ந்து கூட 14 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்துல தோப்பாங்க சொல்லி இவங்க எடுத்த சாம்பிள் சர்டிபிகேட் வந்திருக்குது அப்படிங்கும் போது அந்த தொகுதியெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி முடிஞ்சு போன தொகுதி திமுக அப்படின்ற மாதிரி தான். அதுவும் அதிமுக என்டிஏ கூட்டணி வச்சாங்கன்னா இல்லைனாலும் முடிஞ்சுன்னா நாம இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து உடுமலைப்பேட்டை கிட்டத்தட்ட நெருங்கி வருதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நெருக்கமான ஒரு போட்டி இருக்கு. இப்ப அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதி. ஆமா, இந்த தொகுதியை அதிமுக தக்க வைப்பதாகத்தான் உங்களுடைய முடிவுகள் சொல்லுது. இதுவும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய
அவர்களுடைய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 36.5 விழுக்காடு வாக்குகள் கிட்ட திமுகவும், 39 விழுக்காடு வாக்குகள் அதிமுகவும், அதிமுக கூட்டணி, இது எல்லாமே அவங்க கூட்டணி, இவங்க கூட்டணியும். விஜய் கட்சிக்கு 4.67 விழுக்காடு வாக்குகளும், என்டிஏக்கு தான் இதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவு, கிட்டத்தட்ட 9.5 விழுக்காடு வாக்குகள் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு 4 விழுக்காடு வாக்குகள் தான் வருதுன்னு சொல்லி நீங்க எடுத்த இதுல வந்திருக்கு. சரி, ரைட்டு, பார்ப்போம். உடுமலையில வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான நலம் சார்ந்து நாங்க மத்திய அரசு உங்களுக்கு சில விஷயம் செஞ்சு கொடுப்போம், தொழிலாளர் கட்டமைப்பை நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம்லாம் சில விஷயம் சொன்னாங்க. அது இங்க ஒரு இது ரிஃப்ளெக்ட் ஆகும். நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், தமிழக வெற்றி கழகம் ஆகட்டும், இன்னும் கடுமையா இறங்கி வேலை செஞ்சு அவங்களுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு தொகுதியாக நம்ம இல்ல, தமிழக வெற்றிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வேலை செய்யணும், கட்டணும், தோண்டணும், அப்புறம் கட்டணும். சரி, ரைட்டு, விடுங்க. கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கும் சரி பெரிய அளவுல வாக்கு வங்கிகள் இருக்கிறது. ஆமா, கொங்கு மண்டலத்திலேயே இயல்பாவே அது அப்படிதான் இருக்கு. சரி, ரைட்டு. அந்த அடிப்படையில் இந்த தொகுதி அதிமுக தூக்கிடுறாங்க ஒரு 3 விழுக்காடு அல்லது 2.5 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்துல அப்படின்ற மாதிரி உங்களுடைய சர்வேக்கள் சொல்லுது. அடுத்த தொகுதிக்கு போயிடலாமா? மடத்துக்குளம் தொகுதி அதிமுக வசம் உள்ள தொகுதி, ஆனால் இப்பொழுது அதிமுக வசம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்கான பதில். மகேந்திரன் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அதிமுக ஒன்றிய தொகுதி. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் இன்னைக்கு தேர்தல் நடந்தா திமுக கூட்டணிக்கு 41% வாக்குகள், அதிமுக கூட்டணிக்கு 38.5, கிட்டத்தட்ட 39%. தமிழக வெற்றி கழகத்திற்கு 4.13%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 8.27%, நாம் தமிழர் கட்சிக்கு 3% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோவா இருந்தது இந்த தொகுதி, ரொம்ப கம்மியா சொல்றீங்க. சரி, பாப்போம் எப்படி வருது அப்படின்னு. திருப்பூர் வந்துருச்சு. 2 விஷயம் அவங்க மேஜர் ரோல், ஒண்ணு வந்து மதம், இன்னொன்னு மொழி, ரெண்டுமே மேஜர் ரோல் பண்ணும். அதுல வடக்கு நண்பர்களே பொறுத்த வரைக்குமே வந்து இன்னும் நிறையவே அவங்க கண்டிப்பா கொண்டு போக வேண்டியது இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில திருப்பூர் தொகுதியை அதிமுகவிடம் வந்து திமுக கைப்பற்றுகிறது அப்படின்னு தான், அதாவது சரி, மடத்துக்குளம் தொகுதியை அதிமுகவிடம் வந்து திமுக கைப்பற்றுகிறது அப்படின்னு தான் உங்களுடைய சர்வே சொல்லுது. கிட்டத்தட்ட 1.5 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த முடிவுகள் மாறுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்து தாராபுரம் தொகுதி, சொல்லுங்க பரத், நீங்க படிங்க. தாராபுரம் கிட்டத்தட்ட திமுக வந்து, அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதி. ஆமா, கிட்டத்தட்ட 43.81% வச்சிருக்காங்க. ஆமா. அடுத்து அண்ணா திமுக கூட்டணி 36.59% வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 7.92% வச்சிருக்காங்க, 8 விழுக்காடு. என்டிஏ அவங்க வந்து 5.28% வச்சிருக்காங்க. அப்புறம் என்டிகே 3.29%, இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப லோ வந்து என்டிகே தான், ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக அந்த திருப்பூர் மாவட்டத்திலேயே இந்த தொகுதியில தான் அதிக வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்காங்க. அமைச்சர் கயல்வெளி அவங்களுடைய தொகுதி. அவங்க கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்துல கைப்பற்றிட்டு போயிட்டே இருக்காங்க தொகுதியை, இல்லையா? ஆமா, திமுக தான் ஜெயிக்குது. திமுக இருக்கிற தொகுதி அவங்க அழகா அதை தக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய அணி, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம், அதிமுக அல்லது வந்து வேற ஒரு காம்போல ஒரு செட் ஆச்சுன்னா தொகுதி கைப்பற்றலாமே தவிர அவ்வளவு ஈஸி இல்ல. ஏடிஎம்கே டிவிகே சேர்ந்தா மட்டும் தான் இங்க வெற்றி வாய்ப்பு. பாஜகவோட சேர்ந்தா கூட இங்க வெற்றி வாய்ப்பு கம்மி தான். இல்லைங்க, அந்த பதில் சொல்ல விருப்பம் இல்லாதவங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கூட்டணி அமையுது எப்படி வேணா மாறுவாங்க. அதனால ஒரு 2-3 விழுக்காடு நீங்க வந்து இந்த 1.5 விழுக்காடு வித்தியாசத்துல முதல்ல நம்ம வித்தியாசமாவே பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். எப்படி வேணா மாறும். இல்ல, அப்போ அதுதானே கடைசியில 2021 தேர்தல்ல முடிவு பண்ணுச்சு. அதுதான் நம்ம இப்படி மாறலாம் அப்படி மாறலாம். அது வந்து 2 பக்கம் காங்கேயம் தொகுதிக்கு போயிடலாமா? காங்கேயம் தொகுதி தற்போது திமுகவிடம் உள்ளது. அமைச்சர் சாமிநாதன் அவர்களுடைய தொகுதி. சொல்லுங்க. திமுக கூட்டணி தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சர்வே. மீண்டும் திமுகவே அந்த தொகுதியை தக்க வைக்கணும். திமுக கூட்டணிக்கு 41.07%, அதிமுக கூட்டணிக்கு 39%. தமிழக வெற்றி கழகத்திற்கு 9.6%, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3.55%, நாம் தமிழர் கட்சிக்கு 5.41%. இதுதான் இதுல வந்திருக்கக்கூடிய செய்திகள். அப்படி அப்ப மொத்தத்துல திருப்பூர் மாவட்டத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க, மொத்தம் 8 தொகுதிகள். அந்த 8 தொகுதிகள்ல 4க்கு 4 அப்படி 4 தெரியுதா? 4 தொகுதி அதிமுக அணி கைப்பற்றுகிறது, 4 தொகுதி திமுக கைப்பற்றுது அப்படின் போது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 1, 2, 3, 4, 5 வச்சிருந்த 5 தொகுதிகளை தன்னிடம் வைத்திருந்த அதிமுக 1 இழக்கிறாங்க. திமுக 1 கூடுதலா பெறாங்க. அப்படிதான் வந்து நம்ம திருப்பூர்
கொங்கு மண்டலத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே இத நாம் தமிழர் கவனிக்கணும். ரொம்ப லோவா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை செய்யறது அதிகமா இருக்கு. ஆமா, நம்ம பாக்குறோம். கொங்கு மண்டலத்தை ஒரு தொகுதி, ஒரு மாவட்டத்தை பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட முன்ன ஒரு 7 இப்போ 8 15 தொகுதிகளை மொத்தமா நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். என்ன பண்ணலாம், முடிச்சுக்கலாமா இல்ல வடக்கு ஒரே ஒரு வடக்கு தொகுதி பார்த்து வடக்கு மாவட்டம் பார்த்துட்டு போயிடலாம். உங்க மாவட்டம் சொல்லுங்க, உங்க மாவட்டம் சொல்லுங்க. வட்டம் மாவட்டம் பார்த்துடலாமா? பாத்திரலாம். இல்ல ரொம்ப இழுத்துட்டு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல போயிருக்கு நினைக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோட். ஆனா இந்த தொகுதி நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் இந்த மாவட்டத்துக்காக. வட்டம் மாவட்டம் ரைட்டு. அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். ரைட்.